ഞാൻ കോയമ്പത്തൂരിൽ വന്ന് വണ്ടിക്ക് ഒരു മ്യൂസിക് സിസ്റ്റം മാറ്റണമെന്ന് വെച്ചിട്ട് കോയമ്പത്തൂരിൽ വന്ന് எல்லா ஆடியோ கார் டெக்கரேஷன்லாம் போயிருக்கு, டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நான் லாஸ்ட் இங்கே பேசும்போது എനിക്കൊരു கான்ஃபிடன்ஸ் கிடச்சாச்சு. அதாவது இவரால் இது நல்ல முறை பண்ண முடியும், அல்லாமல் வேறு இடத்துல போய் அது கரெக்டாകാൻ சான்ஸ் ഇല്ലാന്നൊരു തിങ്കിങ് വന്നതിനാൽ ഞാൻ ഒന്നും കണ്ണ് മൂടിയിട്ട് ഇവരെ ഞാൻ എഗ്രി பண்ணியாச்சு. എനിക്ക് സാറ്റിസ്ഫൈ ആയിട്ടുള്ള ഓഡിയോ കിടച്ചിருக்கு, അല്ലെങ്കിൽ ഞാൻ ഹാപ്പിയാണ്. இது கேரளா போன வண்டி. நாங்கள் கோயம்புத்தூர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் 25 years ஆகிட்டு. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற வண்டி சின்ன வண்டி. ஆனால் கேரளாவில் வாங்கும்போது பையன் சொல்லியிருக்கு நல்லொரு மியூசிக் சிஸ்டம் வேணும்னு சொல்லியிருக்கு. அந்த பையன் பிடெக் படிச்சுட்டு இருக்குது, பொண்ணும் படிச்சுட்டு இருக்குது பிடெக். அவர் 2 பேரும் சொல்லியிருக்கு நல்லொரு மியூசிக் சிஸ்டம் வேணும்னு சொல்லும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக எனக்கு வந்தது இதுதான். அதனால ഞാൻ கண்ணு மூடி கொடுத்துருக்கு. ஆனால் ഞാൻ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ஹை கிராஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா வெஹிக்கிள் நம்மகிட்ட ஒரு 3-way செட்டப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்கலாம். இதில் இனிஷியலாக அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது இந்த வண்டியில் எனக்கு ஆடியோ சுத்தமாக இல்லை. ஏன்னா இது வந்து GX ஆப்ஷனல் வேரியண்ட், அதாவது பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல். இதில் ஆல்ரெடி ஒரு ஹெட் யூனிட், 4 ஸ்பீக்கர்ஸு, ஒரு டிவிட்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. பட் சுத்தமாக ஆடியோ நல்லா இல்லை. 360 டிகிரி கேமரா அதில் இன்பில்டாக இருக்குது, அது சுத்தமாக கிளியராக இல்லை. ஏன்னா அந்த ஸ்க்ரீனோட லெஜிபிலிட்டி அந்தளவுக்கு இல்லாதனால அது கிளியராக இல்லை, எனக்கு அது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஃபைன், இதில் ஹெட் யூனிட் மாற்றி தான் எனக்கு ஆடியோ பண்ணணும், எனக்கு இந்த ஹெட் யூனிட் சுத்தமாக பிடிக்கல, அதனோட கிளாரிட்டி இல்லை, நல்லாவே இல்லை, அதனால் தயவுசெய்து மாற்றிருங்கன்னாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் எல்லாமே வந்து GXOக்கு நம்ம ஹெட் யூனிட் மாற்ற முடியும், பேனல்ஸ் அவைலபிள் வந்து மாற்ற முடியும், பண்ணிக்கலாம். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணதில் பேனல்ஸ் கரெக்டாக அது அவைலபிள் இல்லை, நம்மளே பேனல் ஆல்டர் பண்ணி தான் மாட்டியிருக்கோம். ஹெட் யூனிட் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நம்ம பையனை தான் சொன்னோம், பட் அவர் எனக்கு ஆண்ட்ராய்டு தான் வேணும், நிறைய வந்து யூடியூப்ஸ் பார்ப்போம், அதனால் வந்து கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு பிளேயர் தான் வேணுட்டார். ஓகே, நாகமிச்சியில் ஹை எண்ட் ஆண்ட்ராய்டு பிளேயர் ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இதனோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் ஒன்று வரும், 8 கோர் ப்ராசர், 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ், லேக் ஃப்ரீயாக இருக்கும், ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாடல் சூஸ் பண்ணோம். இது அகைன் அவர் ஒரு ஓவரால் பட்ஜெட்டுங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் எனக்கு ஆடியோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஓகே, அது போக அடிஷ்னலாக அதில் சீட் கவர்ஸ் பண்ணியிருக்கோம். சீட் கவர்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரீமியமாக சீட் கவர்ஸ் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஃபைன், ப்ரீமியம் சீட் கவர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, பண்ணிக்கலாம் சொல்லி அதுவும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆடியோ பொறுத்தளவுக்கு அப்பார்ட் ஃப்ரம் த ஹெட் யூனிட் நம்ம என்னென்னலாம் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 சாய்ஸ் கொடுத்தோம். ஒன்று ஆல்பைன், இன்னொன்று மியூஸ்வே. ஏன்னா நம்ம டெமோ வண்டியில் கேட்டால் அவர் மியூஸ்வே பிடிச்சிருக்குன்னு சொன்னார். 2மே சாய்ஸ் கொடுத்தோம். பட் அவர் சொன்னது இல்லை, எனக்கு மியூஸ்வே எனக்கு ஐடியா இல்லை, தெரில எனக்கு, பெட்டர் ஐ வில் கோ வித் ஆல்பைன், நோ ப்ராப்ளம், கோ வித் ஆல்பைன் போட்டோம். ஆல்பைனோட டைப் எஸ் காம்பனண்ட், டைப் எஸ்ஸோட கோஆக்சியல் ரியரில் மிட் ரேஞ்சுக்கு வந்து இதில் DP சீரிஸ் யூஸ் பண்ணிட்டோம். மெயினாக வந்து அகைன் இது ஹை கிராஸ்னால நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பில்லர் தேவையில்லை. ஸோ பில்லரோட காஸ்ட் மிச்சமாகுது. ஸோ அதனால் பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 கிட்ட உங்களுக்கு மிச்சமாக போகுது. ஸோ ஃபைன், டேரெக்டாக DP மிட்ரேஞ்ச் வந்து அந்த ப்ரொவிஷன் மிட்ரேஞ்ச் ப்ரொவிஷனே கொடுத்துருக்கேன், அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ப்ராசர் பொறுத்தளவுக்கு நாகமிச்சியோட 530 இப்போ ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி, இடையில நிறைய ப்ராசர் மாற்றி யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன், ஒரு 10 channel DSP வேணும் அப்படிங்கிறதுக்காக அதே போட்டுக்கலாம்னு சொல்லி 530 போட்டாச்சு. ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம். தென் மோனோ ஆம்பிளிஃபையர் ஆஸ் இட் இஸ் சவுண்ட் பூஸ்டர் தான். இந்த இடத்துல சப்வூஃபர் நார்மலாக நம்ம கிக்கர் போடுவோம், இங்கே ஒரு ஷாலா மவுண்ட் சப்வூஃபர் தேவைப்படுறதுனால ESBயோட 1000 சீரீஸோட ஷாலா மவுண்ட் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ரொவிஷன் நம்மளாக க்ரியேட் பண்ணி அங்கே மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவங்க வந்து ஹை கிராஸில் ஆல்ரெடி சப்வூஃபர் ப்ரொவிஷன் இருக்கும், நம்ம அதே ப்ரொவிஷன்லேயே சப்வூஃபர் வந்து மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். டேம்பிங் JBL, இதுதான் என்னோடய கான்ஃபிகரேஷன். ஸோ நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு பெரிய கன்சர்ன் என்னது, இந்த பேனல் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அவைலபிள். இது அடுத்த இதுக்கு வரும்போது அடுத்த தடவை இது மாதிரி யாராவது கஸ்டமர் கேட்குறீங்க அப்படின்னா ஹெட் யூனிட் மாற்றாமல் தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஹெட் யூனிட் ஃப்ரண்ட் பேனல் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது, ரியர் பேனல் கரெக்டாக பேனல் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ நாமளே ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆடியோ, ஓவரால் ஆடியோ, இந்த கஸ்டமர் வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். அவர் எனக்கு திருப்பி கூட ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது ஆடியோ, எல்லாம் எனக்கு டோட்டல் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி சொன்னார். தேங்க்ஸ் ஃபார் தட். இந்த மாதிரி ஏதாவது ஹை கிராஸ் நீங்கள் ஏதாவது ஆடியோ பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், DM பண்ணுங்கள். தேங்க்யூ. மாலையன்
பிறகே பிடிக்குது கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை நேற்று இன்பங்கள் யாவும் ஓடியே இன்றை இப்போது அர்த்தம் நோக்குதே வாழாய வாழ்வை வாழவே வாழாமல் மேலே போகிறேன் தீரா உள்ளூற்றை தீண்டவே மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன் மாதினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில்